ஜகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஈகாபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனே பிரார்த்தனைகளாக குருராஜரோட பொற்பாத கமலங்களில் மட்டுமல்லாமல் இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்ம பெருமானின் பொற்பாத கமலங்களிலும் சேர்த்து சமர்ப்பித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தேவையான அனுகூலங்களை விரைந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமாங்க, இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. நாளை என்பது நரசிம்மனிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவர் தூணை பிளந்து இரண்யகசிபுவை அழித்து பிரகலாதனுக்கு தன்னுடைய அருளையும் ஆசிகளையும் கொடுக்க வந்தாரோ, அதே போல உங்களது துன்பங்களையும் துயர்களையும் பிளந்து உங்களுக்கு நல்வாழ்வு தருவதற்காக நிச்சயம் இன்று நீங்கள் அழைக்கின்ற அந்த அழைப்பிற்கு அவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஒரு 100 வருடங்கள் இருக்கும், ஏறக்குறைய ஒரு 100 வருடங்களுக்கு இடையில தான் நடந்த ஒரு 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 சின்ன நிகழ்வு இது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா, ஒரு பையன், சின்ன பையன். அந்த பையன் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு வயதில் இருக்கான், 7 இல்லை 8. அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அதை மருத்துவர்கள் பார்க்குறாங்க, சரி பண்ணுறாங்க. சரி பண்ணால் கூட மீண்டும் மீண்டும் பழைய பிரச்சனையே வலி தாங்க முடியல. அவனால் ரொம்ப சிரமப்படுறான். அந்த அம்மா ராயருடைய ஒரு ஆத்மார்த்தமான பக்தை, தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ராயரை. அவன் பிழைத்து அது ஒரு விபத்து. அவன் பிழைத்து வந்ததுக்கு காரணமே குருராஜருடைய அருளும் ஆசிகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலும் ராயருடைய பொற்பாத கமலங்களுக்கு தம்முடைய நன்றியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தாய். அந்த காலத்தில் கடித போக்குவரத்து இருந்தது. கடிதங்கள் எழுதுவாங்க, போகும் வரும். இந்த பையன் அதை பார்த்துட்டு இருப்பான். இவங்க வீட்டில் ராயரையும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. திடீர்னு இந்த பையன் ஒரு கடிதம், ஒரு பேப்பரை 4ஆம் படித்து கொண்டு அந்த தாய்கிட்ட தரான். அம்மா அப்படின்னு தரான். என்னடா கண்ணா இது அப்படின்னு கேட்குறாங்க. பிரித்து பார் அப்படின்றாங்க. பிரித்து பார்த்தா, தாத்தா எனக்கு வலிக்குது அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. என்னடா கண்ணா இது அப்படின்னு அந்த தாய் கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அம்மா என்னால் வலி தாங்க முடியல, தினம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. எனக்கு வலியை நான் அழுது தீர்க்கிறேன், உன்கிட்ட சொல்கிறேன். எது பண்ணாலும் வலி தீர்ந்த பாட காணும். நீயும் தான் ராயர் தாத்தாவை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்குல்ல, நீ எல்லாருக்கும் சொல்கிறல்ல, மாமாவுக்கு லெட்ரு போடுற, பாட்டிக்கு லெட்ரு போடுற, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்ரு எழுதி தரேன். இந்த லெட்டரை நீ எப்படியும் தாத்தாவுக்கு போடுமா, தாத்தா அதெல்லாம் பார்த்தாவது எனக்கு உடம்பை சரி பண்ணுவார்ல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளேந்தியாக அந்த பிஞ்சு குழந்தை, சின்ன பையன், கண்ணீரோடு, கண்களில் 2 சொட்டு கண்ணீரோடு தன் தாய்கிட்ட கேட்குறான். தாய் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தையை அப்படியே அணைத்து கொள்கிறார். அவனால் எழுந்து கூட சரி வர உட்கார முடியாது. யாருன்னா தூக்கி உட்கார வச்சு சாய வைக்கணும், ஒரு சோத்து மேலே மறுபடியும் படுக்க வைக்கணும். யாருன்னா கூட்டிகிட்டு வந்தால் தான் வர முடியும். பெயின் ஏகப்பட்ட வலி தாங்க முடியல. இந்த தாயும் என்ன பண்ணுறாங்க, அந்த கடிதத்தை கொண்டு சென்று அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருராஜருடைய திருவுருவ படத்திற்கு கீழே வைத்து விடுகிறார். எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே தெரியல, இது யாராலும் ஆக முடியாத காரியம் கிடையாது. இங்கே போய் இந்த பணம் கட்டினா சரியா போயிடுமா, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியாயிடுமா, இல்லை அவர் ஆணையிட்டால் சரியாயிடுமா அப்படின்ட்டு மனிதர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த உலகத்தில். வழி தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதானா வாழ்க்கை, இப்படியே முடிஞ்சு போச்சா, இப்படியே தான் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு திக்கு தெரியாமல் எந்த இடத்தில் சென்று அவர்களுடைய கவலைகளையும் அவருடைய குறைகளையும் முறையிட்டு அதற்குண்டான நிவர்த்திகளை பெற்று வரலாம் அப்படின்னு தெரியாத ஏராளமான மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இந்த உலகம் யாருக்காகவும் நிற்காது. ஒரு வலினா அந்த வலியை நாம் தான் அனுபவித்தாக வேண்டும். ஒரு துன்பம்னா அந்த துன்பத்தை நாம் தான் அனுபவித்தாக வேண்டும். ஐயோ இவர் துன்பப்படுகிறாரே, இன்று ஒரு நாள் இதற்கு விடுப்பு கொடுப்போம், இன்று ஒரு நாள் இந்த கேளிக்கை விடுதியில் இருந்து கேளிக்கைகளை நிறுத்துவோம், வருத்தப்படுவோம். அப்படிலாம் கிடையாது. உலகத்தோட சிஸ்டம் அப்படி கிடையாது. சரி இல்லையா, போயிட்டு உன் வேலையை நீ பார்த்துக்க, நீயே தயாராக நீ கலந்துக்க. இந்த உலகம் மாறி மாறி இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக
மனம் இறங்கி வந்து அருள்மழை பொழியக்கூடிய ஒரு பகவான் இருக்கிறார் என்றால், ஒரு குருமார் இருக்கிறார் என்றால், மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். இதுதாங்க வழி. அவர்கிட்ட தான் போனோம். முடியாத பிரச்சனைகளுக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பரோடபமான பேச்சுக்கள் கிடையாது. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது பிரச்சனை எந்த வடிவத்தில், எந்த ரூபத்தில் தீர்க்க முடியாததாக இருந்தால் கூட உங்களது பிரச்சனைக்கு வடிகால் ஒன்றே ஒன்றுதான் இந்த கலியுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தம்முடைய மூச்சை அடக்கி ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து அந்த இடத்தில் இன்றும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தம்மை நினைப்போரின் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இது சிந்தித்து பார்க்கும்போது தான் அவருடைய அனுகிரகமும் ஆசிகளும் எந்த அளவுக்கு தன்னை நம்புகின்ற பக்தர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த தாய் என்ன பண்றாங்க, அந்த லெட்டரை 4ஆம் அடிச்சு கொண்டு போயிட்டு ராயருடைய திருவுருவ படத்திற்கு கீழே வைக்கிறார்கள். வச்சுட்டு வந்து படுத்துடுறாங்க. படுத்து உறங்குறாங்க, தூக்கத்தில் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ராயர் கனவுல வர்றார். கனவுல வந்து அந்த அம்மாவிடம் பேசுகிறார். உன் மகனுடைய கடிதத்தை நான் பிரித்து பார்த்தேன். அவன் வலிக்கிறது அப்படிங்கிற எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் அதாவது மிகவும் வருத்தமடைய செய்கிறது. நிச்சயம் அவனுக்கு வலி சரியாகிவிடும். நாளை காலை அவனை எழுப்பி நடக்கவை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகிறார் குருராஜ். மறுநாள் இந்த அம்மா எழுந்த உடனே ஒரே சந்தோஷம், ஒரே ஹாப்பி. அந்த சந்தோஷத்தின் உச்சிக்காக போயிட்டாங்க. பையன் படுத்திருக்கான். கண்ணா எழுந்துரு அப்படின்றாங்க. என்னம்மா என்ன போய் எழுந்துக்க சொல்றிய நீ அப்படின்ற. எழுந்துடுறா, கொஞ்சம் ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு, எழுந்துரு அப்படின்னோடனே தட்டு மாதிரி எழுந்து நிற்கிறான். கொஞ்சம் வா, கொஞ்சம் முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைத்தாங்களாக பிடித்து முன்னே வா என்று அன்போடு அழைத்து ராகவேந்திரா ராகவேந்திரான்னு பேரை சொல்லி ஒரு காலா எடுத்து விடா கண்ணா அப்படின்னு சொல்றாங்க அந்த தாய். ராகவேந்திரா ராகவேந்திரா தாத்தா அவன் கூப்பிடுறான். சின்ன பையன் இல்லையா, தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொரு கால் அடியாக எடுத்து வைத்து நன்றாக நடந்து விடுகிறான். இவ்வளவுதாங்க. இதுதான் சில விஷயங்கள் நமக்கு நடந்ததை, அற்புதங்களை, அந்த மிராக்கிள்ஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க யாருக்கிட்டனா சொன்னால் கூட நம்ப முடியாத அளவுக்கு அனுகிரகங்களை அருளக்கூடியவர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நம்பவே மாட்டாங்க. நீங்க போயிட்டு கூப்பிட்டு ஐயோ இப்படி நடந்தது எனக்கு அப்படின்னா கூட கேட்பவர்கள் முழுமையாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் கதைகளையும் நிகழ்வுகளையும் உள்வாங்க தயாராக இருக்க மாட்டார்கள். நீங்கள் சொல்வது 100% என்றால் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே செல்வது 30% கூட இருக்காது. மீதம் 70% அவர்களாகவே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் செய்திகளையும் தர்க்கங்களாக்கி அதை புறம் தள்ளிவிட்டு அது ஏதோ சொல்றாங்க, ஏதோ பாவம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அது நடந்தது. யாருக்கு நடந்தது? எனக்கு நடந்தது, உனக்கு நடந்தது, நான் பலாபலன் பெற்றேன். அவ்வளவுதான். இதுதான் குருராஜருடன் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்யும் பொழுது, பிரார்த்திக்கும் போது, சரணாகதி அடையும் போது, நான் நிர்கதியாய் நிற்கிறேன், உங்களது பொற்பாத கமலங்களே சரணாகதி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பிரச்சனை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, இது அதுன்னெலாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் அவரது பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யும் போது அவற்றைக்குண்டான விடைகள் உங்களுக்கு விரைந்து கிடைக்கும். அதை தான் நாம் கடந்த பதிவிலே பதிவிட்டு இருந்தோம். குருராஜருக்கு ஒரு கடிதம், ராயருக்கு ஒரு கடிதம் போடலாம். எங்க நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய அற்புத ராகவேந்திரர் ஆலயத்திற்கு. அந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் ஏறக்குறைய 300 நபர்கள், 150 நபர்களுக்கு மேற்பட்டு 300 நபர்களுக்கு குறைவில்லாமல் எப்போது பார்த்தீங்கன்னாலும் வியாழந்தோறும் அந்த இடத்தில் கூடி நின்று நீங்கள் அனுப்பக்கூடிய கடிதங்கள் மட்டுமின்றி அங்கு நடக்கக்கூடிய தேவையுள்ள பிரச்சனைகளை கூட கூட்டு பிரார்த்தனைகளாக அங்கிருந்து கூட்டு பிரார்த்தனை செய்து இதுவரை கூட்டு பிரார்த்தனையில் பங்கெடுத்த எண்ணற்ற பக்தர்களுக்கு மிகச் சரியான பதிலை குருராஜர் அற்புத ராகவேந்திரராக அந்த இடத்தில் வீட்டிலிருந்து அற்புதமான பலாபலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளாக. அது ஒரு விசேஷங்க அந்த அந்த ஆலயம், அந்த மடம் அப்படிங்கிறது. ஏன்னா அவராகவே விரும்பி அந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்தார். அது திரு ஐயப்பன் சார் அவர்கள்.
அவர்கள்தான் அதை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை குருராஜர் அவர் கொடுத்தார். அங்க அவர் வீட்டு வாசலிலே குருராஜர் நின்று கொண்டிருப்பது போன்று ஒரு கனவு அவருக்கு மட்டும் வராம அவருக்கு தெரிந்தவர்களுக்கும் அவர்கள் அதை சொல்லி, ஆக்சுவலா அந்த வீட்டில் இல்லை, அது பெரிய கதை, நீண்ட நெடிய கதை அவருடைய நடந்த இந்த மகிமை அப்படிங்கிறது. அந்த வீடு அப்போது பூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் வேறொரு வீட்டில் இருந்தார்கள். அந்த வீடு தான் அவருடைய வீடு. ஒரு சில சம்பவங்களுக்காக வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த வீட்டின் வெளியே குருராஜர் நின்று கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சில நபர்கள் மூலமாகவும் இவருக்கும் அந்த சமிக்கைகள் கிடைக்கப்பட்டு, கனவுகள் மூலம், சொப்பனம் மூலம் அது கிடைக்கப்பட்டு அந்த வீட்டையே குருராஜர் அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டார். கொடுத்துட்டார் சொல்ல முடியாது, அவர் எடுத்துக்கிட்டார். ஜபார்பா, எனக்கு அந்த வீடு வேணும், கொடுத்துரு, அவ்வளோதான், கொடுத்து விடாங்க சுவாமி, வச்சுக்கோங்க, உங்களுக்கு இல்லாதான். விலாசம் கேட்குறீங்க, விலாசம் இங்கே கீழே பதிவிடக்கூடிய விலாசம் தான் அதனுடைய விலாசம். அற்புத ராகவேந்திரர் ஆலயம் அப்படின்னா அது பரிச்சயமான ஒரு இடம். வடிவீஸ்வரம் அப்படிங்கிறது நாகர்கோவிலில் ஒரு பகுதி, ஒரு ஏரியாவுடைய பேர். நாகர்கோவில் அப்படிங்கிறது அந்த ஏரியா. ஒரு வெள்ளைத்தாள் எடுங்க, அதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், இதெல்லாம் போட்டுட்டு அதன் கீழே குருராஜருக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எழுதுங்க. அது நேரடியாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களுக்கு சென்று அவருடைய பார்வைக்கு உட்பட்ட ஒரு எழுத்துக்களாக உங்களுடைய எழுத்துக்கள் மாறவிருக்கிறது. அதை 100% அதனை நீங்கள் ஏற்று அந்த கடிதத்தை எழுதி அதை 4 புறமும் சந்தனத்தை வச்சுட்டு மடித்து அதை ஒரு கவரில் போட்டு கீழ்கண்ட விலாசத்திற்கு அனுப்பி வையுங்கள். மிக விரைவில், எவ்வளவு விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக அவ்வளவு விரைவில் உங்களது பிரச்சனைகள், உங்களது கோரிக்கைகள், உங்களது தேவைகளை நிறைவேற்றி தருவார் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அற்புத ராகவேந்திரராக அந்த நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் மிக விரைந்து நிறைவேறும். நம்பிக்கையுடன் எழுதுங்கள். அதில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணிற்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய எழுத்துக்களும் குருராஜருடைய மேலான பார்வைக்கு அந்த இடத்தில் வைக்கப்படும். நிச்சயம் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற நாமும் நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக குருராஜரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திர முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர முகாரவிந்தம் திருமுக